அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை, எதுவும் செய்தாலும் அதில் யாராவது நம்மளை பற்றி குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். மன அழுத்தத்தினால் பிரச்சனைகள் வரும். வயிறு கெட்டால்தான் மன அழுத்தம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உடனிருந்து பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, எதிரிகள் அதிகமாக உங்களை தாக்குவதற்கோ களங்கப்படுத்துவதற்கோ தயாராக இருப்பார்கள். அதிலெல்லாம் பொறுமை காட்டி எல்லாவற்றிலும் ஜெயமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. வார்த்தைகளில் அதீத கவனம். வாக்குஸ்தானம் என்னை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முழுவதும், அதாவது மார்ச் 14 வரை கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். துர்க்கை வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். வேற்றுமதத்தினால் மூலயமாக அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த அற்புதமும் ஆனந்தமும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தயாராகி இருக்கக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.